ராஜாதித்தன் அத்தியாயம் 32. பராந்தகரின் 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுக்கள் இவரை மதுரை கொண்ட கோப்பரகேசரி எனவும், 16ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுக்கள் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்றும் குறிப்பிடுகிறது. துயில் கலைந்து வெளிவந்த ஆதவனின் கிரணங்கள் புது வெளிச்சத்தை பாய்ச்ச, கண்ணெட்டும் தூரம் வரையிலும் இரு மருங்கிலும் கடல் போல விரிந்து கிடக்கும் படை வீரர்களின் அணிவகுப்பையும் அமைக்கப்பட்டிருக்கும் வியூகத்தையும் கண்டு மறுபடியும் கடலில் மூழ்கி இருட்டாக்கி விடலாமா உலகத்தை என ஆதவனையே ஒரு கணம் யோசிக்க வைத்தது. போர் பறைகளின் ஓசையும் எக்காலங்களின் ஒலியும் போர் முரசுகளின் சத்தமும் அவ்விடத்தினை அதிரச் செய்ய, சுற்றியிருந்த மிருகங்கள் எல்லாம் வனம் நோக்கி ஓட ஆரம்பித்தன. பறவைகள் கூட பதுங்குவதற்கு இடம் தேடி பரபரத்து திசை மாறி பறக்க ஆரம்பித்தன. எதிரே நிற்கும் சோழர் படை அணிவகுப்பினை கவனித்தான் கிருஷ்ணன். வில் அம்பு வடிவில் வியூகம் அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டான். வில் அம்பு வியூகம் எனில் நடுவில் இருக்கும் படைப்பிரிவு முன்னோக்கி பாய்ந்து வரும் என்றான் கிருஷ்ணன். ஆம், அதற்காகவே புரவி படையினை நிறுத்தி இருக்கிறார்கள் நடுவில் என்றான் பூதுகன். நேராக வந்து தாக்க முயல்வார்களா என்பது ஐயம்தான். காரணம், முதல் வரிசையில் நமது முரட்டு யானைகளை நிறுத்தி வைத்திருக்கிறோம் நாம் என்றான் கிருஷ்ணன். யானைகளை பார்த்து மிரள்பவை அல்ல சோழத்தின் புரவிகள், எதிர்கொள்ள ஏதாவது வழி வைத்திருப்பார்கள் என்றான் பூதுகன். வரட்டும், பார்த்து விடலாம். ராஜாதித்தன் எங்கே கேட்டான் கிருஷ்ணன். புரவி படைக்கு பின்னால் இருக்கும் யானை படைக்கு தலைமை தாங்கி வருகிறான். அலங்காரம் செய்யப்பட்ட அம்பாரி இங்கிருந்தே தெரிகிறது பாருங்கள் என்றான் பூதுகன். இடப்பக்கமாய் ஒரு யானைப்படை பிரிவு பழுவேட்டரையர் தலைமையில் காத்திருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் பூதுகரே என்றான் கிருஷ்ணன். அதேபோல் வில்லின் பின் வளைவாய் வரிசையாய் அமைத்திருக்கிறான் மற்றொரு புரவி பிரிவை. வேறொரு தளபதி எவராவது தலைமை ஏற்றிருக்கலாம் என்றான் பூதுகன். ஆக பராந்தகன் களத்திற்கு வரவில்லை இதுவரை என்றான் கிருஷ்ணன். ஆம், வரப்போவதும் இல்லை. மகனை அல்லவா மாதண்ட நாயகனாக்கி அனுப்பியுள்ளார் என்றான் பூதுகன். சரி, என்ன திட்டம்? நேரடி தாக்குதல் தானா? வேறு ஏதாவது எண்ணம் உண்டா கேட்டான் கிருஷ்ணன். பழுவேட்டரையரை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். வெள்ளங்குமரனின் தலைமையிலான முன் வரிசை புரவி படையினை சாளுக்கிய மன்னர் எதிர்கொள்ளட்டும். ராஜாதித்தனுக்காக நான் காத்திருக்கிறேன் என்றான் பூதுகன். பின்புறமாய் இருக்கும் இன்னொரு புரவி படையினை என்ன செய்யலாம் கேட்டான் கிருஷ்ணன். முன்னேறி வரட்டும், பிறகு முடிவு செய்யலாம். இப்போதைக்கு தாக்குதல் பலமாக இருக்கட்டும் என்று பூதுகன் கூறிக்கொண்டிருக்கும் போதே வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாய் பாய்ந்து வந்து கொண்டிருந்தன சோழத்து புரவி படைகள். அதனை கண்டவுடன் முன் வரிசையில் இருந்த தனது யானைகளை முன்னேறச் செய்தான் கிருஷ்ணன். பாய்ந்து வந்து கொண்டிருந்த சோழத்தின் புரவிகளை முட்டி மோதி தூக்கி எறிய விரைந்து கொண்டிருந்தன ராஷ்டிரகூடத்து யானைகள். இன்னும் 200 அடி தொலைவில் இருக்கும் என்ற நிலையில் ஆவேசமாக வேல் உயர்த்தி எதிரிகளை கிழித்து எறிய ராஷ்டிரகூடர்கள் தயாரான அந்த நிலையில் சட்டென்று இடதுபுறமாக திரும்பின சோழத்தின் புரவிகள். ஒரே நேரத்தில் பயிற்றுவித்தது போல ஒட்டுமொத்த புரவிகளும் இருந்த இடத்திலிருந்தே இடதுபுறமாக திரும்பி நேராக பயணித்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் அதன் மேல் பயணித்து கொண்டிருந்த சோழத்து வில் வீரர்கள் எடுத்தனர் தங்கள் அம்புகளை. எடுத்த வேகத்திலேயே வில்லில் வைத்து இயக்கிவிட ராஷ்டிரகூடத்து யானை வீரர்களின் மீது அம்பு மழை பொழிய ஆரம்பித்தது. எதிர்பாராத இந்த திருப்பத்தில் திணறி போனான் கிருஷ்ணன். சட்டென யானை படையினை வேகமாக முன்னேற செய்தான். சோழர்களின் அம்பால் காயப்பட்ட யானைகள் மூர்க்கத்தனம் காட்ட ஆரம்பித்தன. தமக்கு எட்டிய வீரர்களை பிடித்து வீசி எறிய ஆரம்பித்தன. யானைகளின் தாக்குதல் தம் பக்கமே திரும்பிவிடும் அபாயம் இருப்பதை புரிந்து கொண்டான் கிருஷ்ணன். தளபதிகளுக்கு சைகை செய்ய நிலைமையினை புரிந்து கொண்டனர் அவர்கள். தமது யானைகளை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தனர். இடதுபுறமாக திரும்பிய சோழத்து புரவி வீரர்கள் சொல்லி வைத்தார் போல பின்புறமாக இருந்த புரவி படையோடு இணைந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் எதிரே இருந்த ராஷ்டிரகூட படையினை நேரடியாக அணுகாமல் அதன் பக்கவாட்டிலேயே பயணித்து சுற்றி வளைக்க பார்த்தன. அதை கண்ட கிருஷ்ணன் பதறினான். பூதுகரே, வட்டமிடுவது வளைப்பதற்காக. வளையமாக நின்று தாக்க நினைக்கும் திட்டம் இது. வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பினை கொண்டு தாக்கும் முறையல்ல, வில்லாக வளைந்து நின்று தாக்கும் முறை இது. வளையம் அமைய விட்டுவிடாதீர்கள் என உரத்த குரலில் கத்த, அதனை புரிந்து கொண்ட பூதுகன் தன்னோடு இருந்த யானை படையினரோடு வலப்பக்கம் நகர்ந்து சோழர்தம் புரவியின் வழிமறித்து நின்றான்.
வெறித்தனமாக ஓடிவரும் அவனது யானையினை கண்டு சற்றும் மிரளாது புறவியோடு எதிரே நிற்கும் அவனை கண்டான் பூதுகன். எதிரே நிற்பவன்தான் தளபதி வெள்ளங்குமரன் என அடையாளம் காட்டினான் ஒரு உப தளபதி. என்ன பூதுகரே, இறங்கி வருகிறீர்களா என்னோடு மோத, அல்லது நான் ஏறி வரட்டுமா உங்களை தாக்க? கேட்ட வெள்ளங்குமரனின் வார்த்தைகள் எரிச்சலூட்டின பூதுகனை. வல்லூர்களோடு மோத வானம் மட்டும் போதாது தம்பி, உயர பறக்கும் திறனும் வேண்டும். போய் உன் மாதண்ட நாயகனை வரச்சொல் என்றான் பூதுகன். எந்த உயரத்தில் பறந்தாலும் மண்ணில் கால் பதிக்க வந்தே ஆக வேண்டும் பூதுகரே. என்றாலும் உங்களின் கோரிக்கை மதிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். எம் இணை அரசரின் கையால் தான் அடிபட வேண்டும் என்ற ஆசை போலும் உங்களுக்கு. சற்று இடப்புறம் திரும்பி பாருங்கள். ராஷ்டிரகூடத்து மன்னரோடு எங்களின் இணை அரசர் விளையாடி கொண்டிருக்கும் அழகினை பாருங்கள் என்றான் வெள்ளங்குமரன். அவன் காட்டிய திசையில் திரும்பி பார்த்த பூதுகன் ஒரு கணம் அதிர்ந்துதான் போனான். ராஷ்டிரகூடத்து மன்னனான கிருஷ்ணனை அனாயாசமாக எதிர்த்து கொண்டிருந்தான் சோழத்து வேங்கியான ராஜாதித்தன். மூர்க்கமான போர் இருவருக்கும் இடையே நடந்து கொண்டிருந்தும் அதன் சிரமத்தினை சிறிதும் முகத்தில் காட்டாது தாக்கி கொண்டிருந்தான் ராஜாதித்தன். முடிந்துவிட்ட அவன் சிகை அவிழ்ந்து காற்றில் பறந்தாட இடம் வலம் என மாறி மாறி தாக்கி கொண்டிருந்தான். அவனது தாக்குதலை எதிர்கொள்ள சற்று சிரமப்படுகிறான் கிருஷ்ணன் என்பது புரிய வர தனது யானையினை அவனை நோக்கி முன்னேற்றினான் பூதுகன். களம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. ஆங்காங்கே ஐயோ அம்மா என்ற அலறல் குரல்கள் காற்றை நிரப்ப ஆரம்பித்தன. வெட்டுண்ட அவயங்கள் ஒருபுறம் கோபுரமாக குவிய ஆரம்பித்தன. காயம்பட்ட புறவிகள் மற்றும் யானைகளின் அலறல்கள் மறுபுறம் மிரள வைத்தன. எங்கிருந்து புறப்பட்டது இந்த செங்குருதி ஆறு என களம் முழுவதும் சிவப்பாய் காட்சியளிக்க ஆரம்பித்தது. இதுதான் தன்னுடைய கடைசி போர் என முடிவெடுத்து விட்டாரோ என்னவோ. பழுவேட்டரையரின் யானை பாயும் இடமெல்லாம் எதிரி நாட்டு வீரர்களின் உடல்கள் சிதறத் தொடங்கின. எட்டி தொடும் வகையில் இருந்த வீரர்களை தம் கையாலேயே தூக்கி வீசி எறிந்தார் பழுவேட்டரையர். அவரது கைகளுக்கு இடையே சிக்கி கொண்ட வீரர்களின் கழுத்து எலும்பு முறிபடும் ஓசை அருகில் இருந்தோரை கதிகலங்க வைத்தது. வாளால் அவர் திருப்பி அடிக்க எதிரி வீரன் ஒருவனின் மண்டை பிளந்து மரணத்தை தழுவினான் அவன். பழுவேட்டரையரின் ஆவேசம் கண்டு அவர் எதிரே வரவே அஞ்சினர் பலர். வெள்ளங்குமரனிடத்தில் எதிர்பாராத இடத்தில் கீழே சாளுக்கிய மன்னன் சிக்கினான் தமது படையோடு. புரவி படையோடு எதிர்கொண்ட அவனை பலம் கொண்ட மட்டும் தாக்கினான் வெள்ளங்குமரன். புரவியில் அமர்ந்திருந்தும் சட்டென்று கால் மாற்றி போட்டு முன் பின் என எல்லா திசையிலும் தாக்கும் வெள்ளங்குமரனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறினான் கீழே சாளுக்கியன். கிருஷ்ணனோடு போராடி கொண்டிருந்த ராஜாதித்தனை இடை புகுந்து மறித்தான் பூதுகன். அவனை கோபத்தோடு திரும்பி பார்த்தான் ராஜாதித்தன். இருவர் போரிட்டு கொண்டிருக்கும் போது எந்தவித முன்னறிவிப்பும் அவசியமும் இன்றி இடைப்புகுந்து தாக்குவதுதான் கங்க நாட்டு வழக்கமோ கேட்டான் ராஜாதித்தன். எனக்கான இறை நீதான் எனும்போது வேறொருவர் அதை கவர நான் அனுமதிப்பதில்லை என்றான் பூதுகன். சற்று காத்திரு, கிருஷ்ணனை முடித்துவிட்டு உன்னிடமும் வருகிறேன் என கூறிய ராஜாதித்தன் தனது வாளோடு கிருஷ்ணனை நோக்கி திரும்ப இருவருக்குமான இடைவெளியில் மறுபடியும் வந்து நுழைந்தான் பூதுகன். என்னை தாண்டிய பிறகுதான் நீ கிருஷ்ணரை தொட முடியும் ராஜாதித்தா என்று வாள் உயர்த்தி காட்டினான் பூதுகன். எதிரிகளின் விருப்பத்தினை நிறைவேற்றுவதும் சோழத்திற்கு வழக்கம்தான். உன்னை வீழ்த்திவிட்டு பிறகு கிருஷ்ணனை சந்திக்கிறேன். அதுவரை அவரும் ஓய்வெடுத்து கொள்ளட்டும் என்று கூறிய ராஜாதித்தன் தனது யானையை பூதுகனின் பக்கமாக கொண்டு செல்ல உத்தரவிட்டான். பழுவேட்டரையரை தடுக்காவிட்டால் விரைவில் தோல்வியை தழுவ நேரிடும் என்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணன் அவரை தடுத்து நிறுத்துவதுதான் தலையாய பணியென அவர் இருக்கும் திசை நோக்கி நகர எதிரெதிரே களம் காண தயாராகினர் பூதுகனும் ராஜாதித்தனும். சினம் கொண்ட சிங்கங்கள் இரண்டு நேருக்கு நேர் மோதி கொள்ளும் காட்சியாக அமைந்தது ராஜாதித்தனுக்கும் பூதுகனுக்கும் இடையில் நடந்த போர். இருவரும் தத்தம் யானைகளை இடைவெளி விட்டு நிறுத்தி வேல் கம்பாலும் ஈட்டியாலும் தாக்கி கொண்டனர். ராஜாதித்தன் வீசிய ஈட்டி ஒன்று பூதுகனின் வலது தோளை உரசி பதம் பார்த்துவிட்டு செல்ல பதிலாக பூதுகன் வீசிய வேல் கம்பானது ராஜாதித்தனின் முழங்கையை காயப்படுத்தியது. இருவரின் யானைகளும் நேருக்கு நேர் வந்து முட்டிக்கொள்ளும் நேரத்தில் எல்லாம் ஈட்டிகள் எரியப்பட்டு தாக்குதல் நடந்து கொண்டே இருந்தது. சோழர் படை வேங்கிகளின் வேகமும் கோபமும் ராஷ்டிரகூட மற்றும் கங்கர் படையினை நிலைகுலைய செய்தன. புயல் போல பாய்ந்த சோழ வீரர்கள் எதிரிகளின் மேல் காட்டிய வன்மமும்
ஆடிய தாண்டவமும் களத்தையே நிலைகுலைய செய்தது. புரவியில் பயணித்து வரும் சோழ வீரன் அதே வேகத்தில் எதிரேயுள்ள எதிரி நாட்டு யானை மேல் பாய்ந்து அதில் வரும் எதிரியை குத்தி கொல்வது என்பது மிக சாதாரணமாக நிகழ்வதை கண்டு மிரண்டு போனது களம். அப்படி பாயும் சோழ வீரனை தன்னை நெருங்கும் முன்பே ஈட்டியால் குத்தி வீசி எறியும் ராஷ்டிரகூடர்களும் தாங்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்தனர். இரு பெரும் தேசத்து படைகளின் பாதி வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து போயிருந்தது. என்றாலும் இடைவிடாமல் தொடர்ந்த தாக்குதல் களத்தின் அலங்கோலத்தை அகோரமாக்கி சென்றது. கால் வைக்கக்கூட இடமின்றி குருதியானது வெள்ளமென பாய்ந்து கொண்டிருந்தது. அதில் வழுக்கி விழுந்து சேதமடைந்த புறவிகளின் கால் உடைந்து அவை அலறும் கதறல் கேட்போரை உறைய வைத்தது. பழுவேட்டரையரோ களத்தை முற்றிலுமாக தமதாக்கி கொண்டிருந்தார். அவரது யானையானது மோதும் வேகம் கண்டு எதிரி படையின் முரட்டு யானைகள் கூட மிரண்டன. பழுவேட்டரையரின் நீண்ட வாளிலிருந்து எதிரி படை வீரர்களின் குருதியானது தொடர்ந்து வழிந்து கொண்டே இருந்தது. தான் நுழையும் இடத்தை எல்லாம் எதிரிகளின் உடல்களால் நிரப்பிக் கொண்டே சென்றார் பழுவேட்டரையர். வெள்ளங்குமரனின் வாள் வீச்சு காட்டிய வேகம் கண்டு எதிரே நின்றவர்கள் கலங்கினர். எந்த பக்கம் எத்திசையில் பாய்கிறது அவனது வாள் என்பதை கணிக்கவே முடியவில்லை எவராலும். இடது வலது என இரு கரத்திலும் வாளினை மாற்றி மாற்றி தாக்கிய அவனது வேகத்தை யூகிக்க முடியாமல் திணறினார்கள் கீழே சாளுக்கிய வீரர்கள். வாளோடு உயர்த்திய தனது கரமானது காணாமல் போனதை வலிக்க ஆரம்பித்த பின்புதான் உணரலானான் ஒரு வீரன். எப்போது வாள் வீசினான் வெள்ளங்குமரன், எப்போது வெட்டினான் என்பதை யோசிக்க கூட நேரமின்றி என அலறி விழுந்தான் அவன். ராஜாதித்தனின் மெய்காவலர் படையோடு பூதுகனின் தளபதிகள் போராடி கொண்டிருந்தனர். இருபுறமும் கடுமையான காயங்களோடு வாழ்பட்ட இடமெல்லாம் குருதியானது வழிந்தோட தாக்கி கொண்டனர். பூதுகன் முன்பே கூறியிருந்தற்கு ஏற்ப மெய்காவலர் படை வீரர்களை சண்டையிட்டு கொண்டே அவனிடமிருந்து தூரம் விலக்கி சென்றனர். தொலைவிலிருந்து போராடி எந்த ஒரு முடிவினையும் எட்ட முடியாது என்பதை உணர்ந்த பூதுகன் தமது யானையை ராஜாதித்தனின் யானையின் பக்கத்தில் கொண்டு சென்றான். உரையில் இருந்த வாளை எடுத்து தாக்குதலை தொடங்கினான். ராஜாதித்தனும் தனது உடை வாளை எடுத்தான். பயங்கரமான தாக்குதல் ஒன்று துவங்க ஆரம்பித்தது அங்கு. இடப்புறமாகவே பலம் கொண்ட மட்டும் தாக்கினான் பூதுகன். தொடர்ந்து வேகம் கூட்டிக் கொண்டே போனான். அவனது தாக்குதலை வைத்தே பூதுகனின் வலிமையை கணிக்க ஆரம்பித்தான் ராஜாதித்தன். பலமான அவனது ஒவ்வொரு தாக்குதலையும் தடுப்பதிலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தினான். தனது சக்தியை அதிகம் விரயம் செய்யாமல் எப்போது பூதுகனின் தாக்குதலின் வலிமை குறையும் என்பதிலேயே கவனம் வைத்திருந்தான். சற்றே கவனிக்காத ஒரு கனப்பொழுதில் பூதுகனின் வாளானது ராஜாதித்தனின் தோள் பகுதியை கிழித்து சென்றது கண்டு இன்னும் உற்சாகமானான் பூதுகன். திரும்பவும் தொடர்ச்சியாக தாக்கினான். ராஜாதித்தன் காத்திருந்தான். எதிர்பார்த்திருக்கும் அந்த தருணத்திற்காக காத்திருந்தான். மாறி மாறி தாக்கி கொண்டிருந்த பூதுகனின் வாளின் பலம் குறைய தொடங்குவதை குறித்து கொண்டான் ராஜாதித்தன். சட்டென்று தனது வாளின் வேகத்தை கூட்டினான். இதுவரை தடுப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தவன் இப்போது முழு பலத்தோடு திருப்பி தாக்க ஆரம்பித்தான் பூதுகனை. எதிர்பாராத இந்த அதிரடி தாக்குதலால் திணறி போனான் பூதுகன். ராஜாதித்தனின் வாள் தந்த அதிர்வு அவனது கையை தாண்டி அமர்ந்திருக்கும் யானை மீதும் பரவுவதை உணர ஆரம்பித்தான் பூதுகன். ஒரே வாளை இரு கரங்களிலும் மாற்றிக்கொண்டே மாற்றும் வேகம் தெரியாது தாக்கும் ராஜாதித்தனை நினைத்து ஒரு கணம் வியந்துதான் போனான் பூதுகன். உண்மையாகவே ஒரு சிறந்த வீரனோடுதான் தான் போராடுகிறோம் என்ற பெருமை உண்டாயிற்று அவனுக்குள். பூதுகனின் வாள் பிடித்த கையானது வலிமை குறைந்து தளர ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜாதித்தன் சட்டென்று வாளின் திசையினை மாற்றி கீழிருந்து மேலாக சுழற்சியடிக்க பூதுகனின் கையில் இருந்த வாளானது எகிரி பறந்து அருகே இருந்த அவனது உபதளபதி ஒருவனின் நெஞ்சில் குத்தி நின்றது. கையில் ஆயுதம் ஏதுமின்றி நிராயுத பாணியாக அமர்ந்திருக்கும் பூதுகனை கண்டு புன்னகைத்தான் ராஜாதித்தன். கங்க நாட்டு மன்னருக்கு எதில் விருப்பம் அதிகம்? என் வாளின் உதவியோடு விண்ணுலகம் காண விரும்புகிறீரா, அல்லது களத்தை விட்டு விலகியோட விருப்பமா? எதுவாயினும் கூறுங்கள், நிறைவேற்றுவது என் பொறுப்பு என்றான் ராஜாதித்தன். பூதுகனின் கண்களோ இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தன. இவனிடம் தோற்றுவிட்டோமே என்ற இயலாமை வேறு ஆத்திரமாய் அவதாரம் எடுக்க தொடங்கியது. தான் அமர்ந்திருந்த அம்பாரியின் பின்புறம் அம்புகள் நிறைந்த கூடொன்று இருப்பதையும் அங்கு வில் இல்லாது அம்புகள் மட்டும் சில இருப்பதையும் கவனித்து கொண்டான். ராஜாதித்தனை நோக்கினான்.
களம் காண வரும் முன்பே முடிவு செய்துவிட்டுத்தான் வந்துள்ளேன் ராஜாதித்தா. போரில் வெல்கிறேனோ இல்லையோ, உன்னை கொல்லாது திரும்புவதே இல்லை என சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் களத்திற்கு. தயாராகிவிடு ராஜாதித்தா என்ற பூதகன் சட்டென்று பின்புறம் இருந்த கூட்டிலிருந்த அம்புகள் இரண்டினை எடுத்துக்கொண்டு தடாலென எவரும் எதிர்பாராத வேளையில் ராஜாதித்தனின் யானை மீது பாய்ந்தான். ராஜாதித்தன் அமர்ந்திருந்த அவனது அம்பாரியை வலுவாக பிடித்து ஆட்ட, அது கொடுத்த அசைவில் ராஜாதித்தன் கனப்பொழுது தடுமாற தன் மற்றொரு கையில் இருந்த அந்த 2 அம்புகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ராஜாதித்தன் மீது பாய்ந்தான் பூதுகன். பாய்ந்த வேகத்திலேயே தான் பிடித்திருந்த அம்புகளின் முனைகள் இரண்டையும் ராஜாதித்தனின் நெஞ்சில் ஆழமாக பாய்ச்சினான். ராஜாதித்தன் பயணித்த யானையின் அம்பாரியினையே களமாக கொண்டு தன் கையில் இருந்த அம்புகளால் நெஞ்சை துளைத்த பூதுகன், ஒழிந்தாயடா ராஜாதித்தா நீ, என் ரேவகாவின் விருப்பப்படி உன்னை கொன்றுவிட்டேனடா என கூறி நிமிர்வதற்குள் ராஜாதித்தனின் வாழ் முனையானது பூதுகனின் நெஞ்சு குழியினை தொட்டு உரசி நின்றது. அதே ரேவகாவிற்காகத்தான் இப்போது உன்னை உயிரோடு விடுகிறேன் பூதுகா, போய்விடு என்ற ராஜாதித்தன் குருதி பெருக்கெடுத்து வழியும் நெஞ்சோடும் புன்னகை உறைந்த உதடுகளோடும் கூறி தனது வலது காலினை தூக்கி பூதுகனை எட்டி உதைக்க தடுமாறி கீழே விழுந்தான் பூதுகன். விழுந்தவன் எழுந்து நின்று ராஜாதித்தனை பார்க்க உறைந்து போன புன்னகையினை இதழ்களில் தாங்கி பயமறியா விழிகளோடு பூதுகனையே பார்த்தபடி உயிர் விட்டிருந்தான் ராஜாதித்தன். இறந்து போன சோழத்து வேங்கையின் விழிகளில் கூட நேர்மையான வீரம் கொலுவிருப்பதை கண்டான் பூதுகன். தலை குனிந்து கொண்டான். அவனது பார்வையின் வீச்சையும் இறுதியாக அவன் கூறிய வார்த்தைகளின் பொருளினையும் புரிந்து கொண்ட பூதுகன் அதனை எதிர்கொள்ள முடியாது அருகில் இருந்த உபதளபதி ஒருவனிடமிருந்த புரவியில் ஏறி களம் விட்டு பயணிக்க ஆரம்பித்தான். சோழத்தின் மாதண்ட நாயகனான ராஜாதித்தர் களத்தில் உயிரிழந்தார் என்ற செய்தி களமெங்கும் பரவ அதிர்ச்சியில் நிலைகுலைந்து போயினர் சோழ வீரர்கள். அடுத்து என்ன என்பது புரியாது கையில் இருந்த ஆயுதங்களை அவர்களையும் மீறி நழுவ விட்டனர். ஏறக்குறைய சோழர் படை வென்றுவிட்டது என அறிவிக்கப்பட இருந்த நேரத்தில் ராஜாதித்தரின் மரண செய்தி களத்தின் போக்கினை திசை மாற்றியது. 2ஆம் நிலை படை பிரிவோடு களத்தில் காத்திருந்த இளவரசன் அரிஞ்சயனுக்கு தகவல் தெரிந்து அவன் படையோடு அங்கு வருவதற்குள் எல்லாமே முடிந்துவிட்டது. ராஜாதித்தரின் மரண செய்தியால் கலங்கி போயிருந்த சோழர் படை மேல் எதிர் தாக்குதல் நடத்துவது எளிதாகி போனது ராஷ்டிரகூட படைக்கு. சோழத்தின் இணை அரசன் இறந்தான் என்ற செய்தி தந்த உற்சாகம் அவர்களின் வேகத்தை அதிகப்படுத்தி அதுவரை சோழர் படை வென்றிருந்த களத்தினை தன்னகப்படுத்தி கொண்டது ராஷ்டிரகூடம். இளவரசன் அரிஞ்சயனின் துணை கிடைத்தும் பயனின்றி தக்கோல போர்க்களமானது ராஷ்டிரகூட கங்க அரசுகளின் வெற்றியினை பறைசாற்றி கொண்டது. அரிஞ்சயனின் படைகள் நுழைவதற்குள் தொண்டை மண்டலத்தையும் திருமுனைப்பாடி நாட்டையும் கைப்பற்றி தனதாக்கி கொண்டது ராஷ்டிரகூடத்து படை. தமையன் வீர மரணம் எய்தினான் என்று அறிந்தவுடன் நிலை குலைந்து போன அரிஞ்சயன் நேராக தக்கோல களத்திற்குள் நுழைந்துவிட தொண்டை மண்டலம் கைவிட்டு போனது சோழத்திடமிருந்து. எவராலுமே வெல்ல முடியாதவன் என்று அறியப்பட்ட ராஜாதித்தன் கங்க மன்னன் பூதுகனால் எப்படி கொல்லப்பட்டான் என்பது பூதுகன் மட்டுமே அறிந்த ஒரு இரகசியமாகவே போனது. கொண்டாடி கூத்தாடினான் கிருஷ்ணன். சோழத்தினை களத்தில் வென்றோம் என்பதை விட ராஜாதித்தனை கொன்றோம் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக எல்லா நாடுகளிலும் பரப்பினான் கிருஷ்ணன். சோழத்தின் வரலாற்றில் மிக பெரிய இழப்பாக ராஜாதித்தனின் இறப்புதான் நாட்டையே கலங்கடித்தது. மனமுடைந்து போனார் மன்னர் பராந்தக சோழர். தம் எதிரே நின்றிருந்த 20க்கும் மேற்பட்ட ராஷ்டிரகூட வீரர்களை தனி ஒருவனாக சுற்றி சுழன்று வெட்டி வீழ்த்தி வீசி சாய்த்துவிட்டு தன் உடைவாளை களத்திலேயே தூக்கி எறிந்துவிட்டு கால் போன போக்கில் போனான் வெள்ளங்குமரன். ராஜாதித்தன் இறந்த பிறகு அவனோடே தன் சிரம் அறிந்து கொண்டு உயிர் கொடுக்கும் கடமை கொண்ட வெள்ளங்குமரன் திரும்ப வந்து நிறைவேற்றுவேன் என கொடுத்த உறுதிமொழிக்காக உயிரற்ற பிணமாக திருநாவலூர் நோக்கி நடந்தான். யானை மேலேயே உயிரற்று புன்னகை மாறாமல் கையில் வாளோடு கிடந்த ராஜாதித்தனை அதிலிருந்து கீழிறக்கி தன் மடியில் கிடத்தி கொண்டு பெரும் குரல் எடுத்து அழுதார் பெரிய பழுவேட்டரையர். சிம்மத்தின் கர்ஜனையோடு கூடிய அந்த அழுக்குரல் சத்தம் எதிரிகளை கூட கலங்கடித்தது. மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரியான பராந்தக சோழரின் மைந்தனும் சோழ நாட்டின் இணை அரசனுமான ராஜகேசரி ராஜாதித்த சோழன் தக்கோல போர்க்களத்தில் தனது பெரு வீரம் காட்டிய பின்
யானை மேல் அமர்ந்தபடியே உயிர் துறந்து வீர மரணம் எய்தி ஆனை மேல் துஞ்சிய சோழன் என்ற புகழ் பெயருக்கு உரியவரானார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.